19/6/2004. 19/6/2004. 12 மணி 58 மத்தியானம். 12:58 சென்னை. 58 PM சார்? ஆமா சென்னை. ஆமா 12:58 PM மத்தியானம். பிறந்த இடம் வந்து சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து மிதுன ராசி. மிதுன ராசி. கன்னியா லக்னம். கன்னி லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? இவங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? சுக்கர சனி திசையில் இப்போ பாப்பாவுக்கு கேது புக்தி நடக்குது. நல்ல குழந்தை. ஆமா சார். ஆமா அருமையான யோக குழந்தை. இவனுக்கு 2-3 சின்ன அதாவது இவனுக்கு வந்து வேலை ஒன்றும் கிடைக்கல. காலேஜ் எல்லா பசங்களும் கேம்பஸ் ஜெய் கொஞ்சம் ஆடியோ சரி பண்ணுங்க. ஹலோ கேளுங்க சார். இவனுக்கு இன்னும் கேம்பஸ்ல வந்து இன்டர்வியூ எதுக்கு வேலை கிடைக்கல. இப்போ வேற எப்ப கிடைக்கும் இருக்கு வேலை? கேம்பஸ்ல வேலை கிடைக்கல உங்களுக்கு அப்படியா? ஆமா ஆமா இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காங்க. யாருமா சொல்லுங்கம்மா. இல்ல சார் இப்போ கேம்பஸ்ல ஒன்றும் வேலை கிடைக்கல. இப்போ எவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும்? 11ஆம் மாதத்திற்கு பிறகு கரெக்டாக சனி திசையில் சுக்கிர புக்தி ஆரம்பிக்குது. அதுக்கு கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் நேரத்தில் கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். சரிங்க சார். இப்போ இவனுக்கு வந்து மேரேஜ் மாதிரி இதெல்லாம் எப்போ கிடைக்க பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம்? குழந்தை வந்து சென்னையில் இருக்க மாட்டா, தூர இடங்களுக்கு போவா. தூர இடங்களுக்கு போகிறதுக்கு இவளுக்கு கண்டிப்பாக ஆர்வம் உண்டு. சரிங்க சார். சென்னையில் வேலை பார்க்கறதுக்கு அவள் ட்ரையே பண்ண மாட்டா. சரி சரி சரி. இப்போவே அப்ளை பண்ணுறதே பெங்களூரு அப்படி இப்படின்னு தூர இடங்களுக்கு தான் அப்ளை பண்ணுவா. சரி. இப்போ சனி தசை என்னங்க மேரேஜ் எப்போ நடக்கிறதுக்கு பார்க்கலாம் இவளுக்கு? சனி தசை சுக்கிர புக்தி. சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். சனி தசை கூட அப்படிலாம் சூரியனோட சேர்ந்திருந்தா கூட புதனோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது கெடுதல்களை செய்யாத ஒரு அமைப்பு. 7ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு பெரிய கெடுதல்கள் இல்லை சனி பார்வையை தவிர. ஆக அந்த அமைப்பில் சனி தசை சுக்கிர புக்தியிலே கல்யாணம் நடந்துருமே. சனி தசை சுக்கிர புக்தியில் 2028 பிற்பகுதியில் 24 வயது 25 வயசில் கல்யாணம் ஆயிருக்கும். சரிங்க சார். இவனுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் நீச்சமா இருக்குன்னு சொன்னாங்க. ஏங்க அப்புறம் சுக்கிரன் வேற காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. இப்போ தானங்க இது என்ன லைவே யோகம் தோஷத்திற்காக வந்தது மாதிரி இருக்கு. காலசர்ப்ப தோஷம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. சும்மா ஜோசியத்துல எதையோ ஒண்ணு கிறுக்கு பையில எழுதி வச்சுட்டு போனதுங்க அது. இந்த பாருங்க, ஜோதிடத்தை புனிதம்ன்ற மாதிரிலாம் அணுகாதீங்க. ஜோதிடம் ஒரு காலவியல் விஞ்ஞானம். ஜோதிடத்துல அப்டேஷன் தேவை. ஜோதிடத்தை சூடோ சயின்ஸ்னு சொல்றதுலாம் அந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம். அப்போ அன்னைக்கு பிறந்த எல்லா காலசர்ப்ப தோஷம்னா என்ன? 35 வயசு வரைக்கும் முன்னேறவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களா? இல்ல அப்படி கிடையாது. கரெக்ட். காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்க. சரிங்க. தமிழில் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய ஆர்டிக்கிளுக்கும் என்னுடைய வீடியோவுக்கும் போகும். யதார்த்த அமைப்புகளில் விஞ்ஞான ரீதியாக காலசர்ப்ப தோஷத்தை பற்றி விவரித்து எழுதியிருக்கிறேன். வீடியோவும் தனியாக போட்டிருக்கிறேன். இப்படிலாம் ஒரு தோஷமே இல்லவே இல்லை. தசாபக்திகளின் அடிப்படையில் எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதுபடி தாங்க நடக்க போகுது. காலசர்ப்ப தோஷத்திற்கு அந்த காலத்து ஜோதிடர்கள் 50 வருடத்திற்கு முன்பு உதாரணமாக சொன்னது நம்முடைய முன்னாள் பிரதமர் நேருவை பற்றி. அவர் தான் கஷ்டப்பட்டார்னு எழுதினாங்க. 4 வாசல்லையும் கார் நிற்கும்னு எழுதியிருந்தேன் அந்த ஆர்டிக்கலில். அவர் காலேஜை விட்டு எந்த கேட்டில் வெளியே வருவார்னு தெரியாமல் இந்தியாவிலேயே மொத்தம் 100-150 கார் இருந்த இடத்துல அவர் ஃபேமிலியில் மட்டும் 4 கார் இருந்தது. 4 வாசல்லையும் இளவரசர் எங்கே வெளியே வருவார்னு தெரியாமல் நிறுத்தி வச்சிருந்த காலகட்டத்தில் அவரை போய் காலசர்ப்ப தோஷத்திற்கு உதாரணமாக ஒரு ஜோசியர் எழுதியிருந்தார். மூல நூல்களே அது இருக்கு. இந்த இப்போ லேட்டஸ்டாக வந்த அமைப்புகளில். ஐயா இன்னொரு டவுட் ஐயா. இவனுக்கு இந்த 2ஆம் இடத்துக்கு வந்து இந்த கேது இருக்கு, செவ்வாய் பார்வை இருக்கும். நீங்க வந்து 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வையும் சனி பார்வை, 7ஆம் இடத்துல இந்த சனி பார்வை இருந்ததுன்னா வந்து கொஞ்சம் திரும்ப அந்த தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை உங்களோட திருமணத்திற்கு அதிபதி திருமணத்திற்கு இங்க உண்டது குரு சுக்கிரங்க. இங்க சுக்கிரனை வந்து யாரும் பார்க்கல, சனி வந்து குருவை பார்க்கறாரு. புரியுதுங்களா? சுக்கிரன் பங்கம் இல்லாம இருக்கிறாரு. 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் வீட்டிற்கு 8ல் இருந்தாலும் கூட அவர் அங்கே பங்கமின்றி ஆட்சியாக இருப்பது, லக்னாதிபதி வலுவாக இருப்பது. ஐயா சாமி, கல்யாணத்துக்கெல்லாம் லக்னாதிபதியை பார்க்கணும், 7ஆம் இடத்து அதிபதி அப்புறம். முதல்ல லக்னம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. சும்மா அந்த என்னத்தை சொல்றதுன்னு தெரியல சில நிலைகள். இன்னைக்கு என்னமோ யோகம் தோஷம் விளக்க லைவா போகுது. இந்த பாருங்க, இந்த ஜாதகத்திற்கு
லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சியாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. லக்னாதிபதி கேந்திர பலம் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி இதில் இருக்கிறார், என்ன வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் ஆட்சி பலத்தோடு கேந்திர பலத்தோடு இருக்கிறார். அவர் மிக மிக முக்கியமாக சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறார். 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்க பாக்கிய அமைப்புகளை குறிக்கக்கூடிய சனியுடைய தசை தான் நடக்குது உங்களுக்கு. சனி வந்து நண்பர் இல்லையா, ராசிநாதனும் லக்னாதிபதியும் புதன் தான் இல்லையா, அடுத்து நடக்கக்கூடியது சனி திசையில் சுக்கிர புக்தி இல்லையா. சனிக்கு சஷ்டாஷ்டகமாக ஏதாவது கிரகங்கள் வந்து மாட்டிக்கிட்டா தான் பிரச்சனைகள் நடக்கும். சனிக்கு 6 8 எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? சரி, சனி தசைக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்? லக்னாதிபதியும் ராசிநாதனுமான புதனுடைய தசை நடக்கும் இல்லையா. இவங்க ஆகா ஓகோன்னு இந்திரா காந்தி மாதிரி இருப்பாங்கன்னா நான் சொல்லலை. வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் ஒரு புருஷன் 2 குழந்தைங்க ஒரு வீடு காருன்ட்டு நல்லாவே இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் காலசர்ப்ப தோஷம்னு எடுக்காமல் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகமாளிகா யோகம், அந்த கிரகமாளிகா யோகம் கூட என்ன அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் ஒன்றை ஒன்று சேராமல் வரிசையாக அமர்ந்திருந்தால் தன்னுடைய சுய இயல்பை தரும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒன்று. ஜோசியத்தை லாஜிக்கலாக பார்க்க புரிஞ்சுக்கங்க. அங்கே செவ்வாய் இருக்குது, செவ்வாய் நீச்சமானா என்னங்க, அட்டமாதிபதி நீச்சமாகிறது ஒரு வகைக்கு நல்லது, ஆனால் ஆயுளுக்கு பங்கம். ஆனால் அந்த அட்டமாத்தை என்ன பார்க்குறாரு, குரு பார்க்குறாருல, ஆயுள் பங்க நிவர்த்தி இல்லையா. எதுக்கு எதை எந்த இடத்துல, இந்த பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஜோசியம் விதி விலக்கு. விதியை எந்த இடத்துல பொருத்தி பார்க்கறது, விதி விலக்கை எந்த இடத்துல பொருத்தி பார்க்கறதுன்றதுல தான் உண்மையான ஜோசியருடைய திறமை இருக்குது. காலசர்ப்ப தோஷம் என்கின்ற ஒன்று கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் தோன்றித்தனமாக எழுதிய விஷயங்கள் ஜோசியத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு பலன் புரியும். இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக ஜோசியத்தையே சுவாசமாக உயிர் மூச்சாக இருக்கிற எனக்கு அந்த தகுதி கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? இந்த குழந்தை நல்லா இருக்கும். திருமண அமைப்புகளில் செவ்வாய் வந்து நீச்சம் அப்படி இப்படின்னு சொன்னால் தயவுசெய்து பயப்படாதீங்க. சனி தசை சுக்கிர புக்தி இல்ல வந்து கல்யாணத்துக்கு வந்து வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணலாமா? என்னங்க மேல படிக்க வைக்கலாமா? மேல படிக்க வைக்கலாம். மேல இன்னும் ஒரு 2 வருஷம் படிக்க வைக்கலாம் தான். ஏன்னா 2028 இதில் தானே கல்யாணம் நடக்கும். ஆக 2028 வரைக்கும் படிக்க வைங்க. படிக்க வைக்கிற நேரத்தில் உங்களுக்கு மாப்பிள்ளைலாம் வந்துடும். சிறு வயதில் கல்யாணம் ஆகணும், சிறு வயதில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கணும்னா 3, 7, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்கணும். 11ஆம் அதிபதி அப்படியே பின்னாடி இருந்தாலும் கூட அவர் 10ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் கேந்திர அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. 3ஆம் இடமும் சுக்கிரனுடைய பார்வையில் அதி அற்புதமாக நன்றாக இருக்கிறது. ஆகவே சனி தசை சுக்கிர புக்தியிலிருந்து இந்த குழந்தை நல்லாவே இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.